திஸ் இஸ் 12th மேனேஜ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் ஓவராக பேசுவோம். நெக்ஸ்ட் அப் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான். மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தானாலே ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த ஆதித்யா தாரியோட ஃபினிஷ் தான். என்னால் என்றைக்கும் மறக்கவே முடியாத ஒரு கேமு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரில, பட் ஒரு பியூட்டிஃபுல் குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு போனார் மும்பைக்கு. Few people laughed. Few people cried. Most people were silent. அண்ட் தென் எல்லோரும் கேட்ட மாதிரி ஃபேண்டசி 11 லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார் இன்னைக்கு பும்ரா வர்சஸ் சூரியவன்ஷி. சூரியவன்ஷி பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் அவரால் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியல கடந்த 2 மேட்ச்சில். பும்ரா ஒரு செம ஸ்பெல்லேருந்து வராரு, ஒரு அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அந்த ஸ்பெல்லை ஒரு வார்த்தையில். அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லேருந்து வராரு. என்ன அது அப்படின்றது எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் 8-8 பார்த்தா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல மும்பை 3 அண்ட் RR 2 அண்ட் எம்ஐக்கு என்னோட எக்ஸ்பெக்டர் சூரியகுமார் யாதவ். அவர் 2 மேட்சா பெரிய இன்னிங்ஸ் ஆடல. அண்ட் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா ஆர்ஆர் கூட அவர் எப்பயுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மை எக்ஸ்பெக்டர் சூரியகுமார் யாதவ். ஆர்ஆருக்கு என்னோட எக்ஸ்பெக்டர் ஜொஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா இந்த டாப் ஆர்டர் எம்ஐ டாப் ஆர்டருக்கு அவர் ஒரு த்ரெட்டா இருப்பாரு. அவரோட பேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டர்ஸ். அண்ட் எங்க ப்ரெடிக்ஷன் ஒரு சின்ன ஸ்லைட் எட்ஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் 51-49 நாங்கள் ப்ரெடிக்ட் பண்றோம். நீங்கள் இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆதித்யா தாரையோட செலிப்ரேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.